சோழ நாடு சோறுடைத்து என்பது பழமொழி. அதற்கேற்றவாறு காவிரி தாயின் கருணையினால் இன்றைய தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக திகழ்கிறது தஞ்சை மண். சோழ சாம்ராஜ்யத்தின் பெருமைமிகு அடையாளமாக பிரகதீஸ்வரர் ஆலயம் கம்பீரமாக முதலாம் ராஜராஜ சோழனை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இக்கலை பொக்கிஷம் யுனெஸ்கோவினால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சையை சோழர்கள் மட்டுமல்லாது நாயக்க மன்னர்களும் மராட்டிய மன்னர்களும் ஆண்டுள்ளனர். ஆண்டவர்கள் அனைவரும் தஞ்சையின் அணிகலன்களான வேளாண்மை, பாரம்பரியம், கலாச்சாரம், கல்வி மற்றும் அனைத்து கலைகளையும் காத்து வளர்த்து வந்துள்ளனர். தஞ்சாவூர் வீணை. நமது பாரம்பரியத்தில் இசை கருவிகள் ஒவ்வொன்றும் தெய்வங்களுடன் இணைந்தே உள்ளது. சரஸ்வதி தேவி என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது கல்வியும் அவரது கையில் உள்ள வீணை மட்டுமே. நமது தஞ்சையிலும் தனிச்சிறப்பு வாய்ந்த வீணைகள் பாரம்பரிய கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்படுகிறது. என் பேர் ராஜேந்திரன். நான் தஞ்சாவூர் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். எனக்கு 66 வயசு ஆகுது. தொழில் இப்போ ஆரம்பிச்சு இப்போ 6 தலைமுறை, நான் 5வது தலைமுறை பண்ணிகிட்டு இருந்தேன். இது மரம் பண்டுட்டி போய் பழா மரம் அங்கேருந்து கொண்டு வந்து அங்கேயே மிஷினில் அறுத்து அதுக்கப்புறம் கோடாலியில் போய் பூங்காலை வெட்டி அதுக்கப்புறம் கொண்டு வந்து வீட்டில் வேலை செய்யணும். அது ஒரு 40-50 வருஷத்து மரமாக தான் இருக்கணும். அது ரொம்ப முத்தின மரமாக இருந்தால் தான் வைப்ரேஷன் ஜாஸ்தி கிடைக்கும். வெளியில் அவுட்லைன் முடித்ததுக்கப்புறம் உள்ளார இது உள்ளார நோண்டுனதுக்கப்புறம் சைடில் வரம்பு போடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரம்பு போடணும். லைன்லாம் இந்த மாதிரி வரம்பு போட்டுட்டு அந்த வரம்பு போட்டதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுக்கணும். இதை அளவு வச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணணும். முழு வடிவ வீணை ஆகிடும். இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இந்த மேல் டாப்பு வைக்கணும். இதில் வீணை ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பேப்பர் போட்டுட்டு எங்கரையும் பண்ணுற வேலை. இது மாதிரி சின்ன இழப்புலி இது. அதில் இந்த மாதிரி வரம்பு போடணும். என்ன பெயர் வேணுமோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கரையும் பண்ணணும். அது அடுத்தது பாலிஷ் பண்ணுற வேலை. இந்த பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கீ செட் பண்ணணும். இதில் ஸ்ட்ரிங்ஸ் மாட்டுறதுக்கு ஒரு 7 கீ வரும். இது 7 கம்பிக்கு 7 விரட்டை போடணும். இப்போ ஸ்ட்ரிங்ஸ் மாட்டுறதுக்காக இந்த இது செட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ட்ரிங்ஸு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வேக்ஸு வைக்கணும். வேக்ஸ் வச்சுட்டு இந்த ரீட்ஸு 24 ரீட்ஸ் இருக்குது. இது ஒன்று ஒன்றா அந்த சொரத்துக்கு தகுந்தாப்பில் செட் பண்ணிட்டு வரணும். இந்த சொரசானம் மெட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை மீட்டலாம். அதை பலாமரத்தினால் ஆன தஞ்சாவூர் வீணைக்கு புவிசார் குறியீடு மத்திய அரசு வழங்கியுள்ளது. வீணை வேலை செய்கிறது வேறு, வாசிக்கிறது வேறு. வாசிக்கிறதுக்கு தனியாக படிக்கணும். அது நான் ஒரு 2 வருஷம் படிச்சிருக்கேன். அது அதனால தான் அது படித்தா தான் இந்த டியூனிங்லாம் செட் பண்ண முடியும். இப்போ தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேட் அவார்டு வாங்கினேன். ஸ்டாலின் ஐயா கொடுத்தாங்க. எங்கள் வெளிநாட்டுக்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். வீணை காயத்ரி அவங்களுக்கும் வீணையெல்லாம் கொடுத்துருக்கோம். என்ன ஒரு வீணைக்கு என்ன 5000 ரூபாய் கிடைக்கும், அவ்வளோதான்.
இதான் வந்து தஞ்சாவூர் தலையடி பொம்மை. இந்த பொம்மை எப்படி உருவானா, கீழே வந்து களிமண் இது வரைக்கும் இருக்கும், இதுக்கு மேலே சாக் போர்டில் இருக்கும். அந்த சாக் போர்டில் தான் வெயிட் கம்மியாக இருக்கும், இங்கே களிமண்ணில் வெயிட் அதிகமாக இருக்கும். இதனால தான் அந்த பொம்மை ஆடுறது. அதை எப்படி செய்கிறங்கிறது இந்த களிமண்ணில் செய்கிற பேஸை இப்போ நான் உங்களுக்கு இங்கே செஞ்சு காட்ட போகிறேன். இதுதான் தஞ்சாவூர் தலையடி பொம்மை அடியோட பேஸ். இதில் தான் பொம்மை அப்படி ஆடுறது. இது களிமண்ணில் முழுக்க சுத்தமான களிமண்ணில் செய்கிறது. இது வந்து சாக் பவுட்ரு, பேப்பர் தூள், கிழங்கு மாவில் செய்கிறது, மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாதிரி செய்யணும். இந்த அடிப்பாட்டு செய்கிறதோட மோல்டிங் தான் இது. தஞ்சாவூர் கொட்டாஞ்சின்னு சொல்லுவாங்க. இது மோல்டு, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மோல்டு. இந்த மோல்டை தான் இந்த இதை செய்யணும், இந்த உருண்டை செய்யணும். அதுக்கு தேவையான பொருள் வந்து களிமண். இதுதான் இந்த படுகை ஆற்று படுகிற களிமண். இதுதான் அதோட மோல்டு. இது தட்டுற மாவுன்னு சொல்லுவோம். இது என்னன்னாக்கா பிரிஞ்சாக் பவுடர். இந்த பவுடர் ஏன் தட்டுறோம்னாக்கா இந்த அச்சில் போய் இந்த மண் ஒட்டாது. உங்களுக்கே செஞ்சுட்டு காட்டுறேன் பாருங்க. அடிச்சிட்டேன், போட்டிருக்கேன். இப்படி நல்லா கையால் இந்த கட்டை விரலால் ப்ரெஸ் பண்ணணும். இந்த ஓரத்தில் பிசுறு மண் வருதுங்களா, இதை வந்து இந்த கத்தியால் கட் பண்ணணும். கட் பண்ணாக்க அந்த ஷேப் நமக்கு கிடைச்சிடும். இந்த பாரு ஷேப் கிடைச்சிடும். இந்த பொருளை இப்போ எடுக்கணும்ல, அதுக்கு இந்த மண்ணே எடுத்து லைட்டாக ஒத்துனா கையோட வந்துடும். இந்த பாரு இதை வந்து நாங்கள் இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக அது வந்து நிழல்லே இருக்கணும். அது வெயிலுக்கு போகக்கூடாது. வெயிலில் போனாக்கா இந்த இடத்துல அப்படியே தெரிக்கும். இது நாங்கள் நிழல்லையே இன்னைக்கு ஃபுல்லாக நிழலில் இருக்கோம். நாளை காலம்புற சூரிய ஒளியில் ஒரு 10 மணி போல் எடுத்து இப்படி அண்ணாத்தி வைப்போம். அண்ணாத்தி வச்சுட்டா இது இப்போ தண்ணி சத்து இருக்குது. ஃபுல்லாக இப்போ பாதி மண் பாதி தண்ணி இருக்குது. இது வந்து தண்ணி சத்து சுண்டுனது. இப்போ சுண்டுனாக்கா இந்த சைஸ் வந்துடுது. இதுக்கப்புறம் இந்த பொம்மை செய்கிறதுக்கான மாவு பிணைஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து சாக் பவுட்ரு. இந்த இருப்பாருங்க, இது வந்து கிழங்கு மாவு. கிழங்கு மாவு வாங்கி பசை வைக்கணும். பசை வச்சு கம்மு மாதிரி ஆக்கணும். இது பேப்பர் தூள். இந்த 3 கலந்தோம்னாக்கா சப்பாத்தி மாவு ஒரு பொருள் வரும். அதில் தான் இந்த மாவை நம்ம தேய்ச்சி போட முடியும். இப்போ உங்களுக்கு பிணைஞ்சி காட்டுறேன். இந்த பிணைஞ்சமுள்ள மாவு, அந்த மாவு கொண்டு வந்துட்டேன். தேய்ச்சிட்டேன், சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டேன். இதுதான் இந்த தஞ்சாவூர் பொம்மையோட மோல்டிங். இந்த பொம்மையில் இந்த மாவு ஒட்டாமல் இருக்க அதே மாவை தான் அடிக்கணும். அடிச்சிட்ட பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இந்த மேலே தேய்ச்சி வச்சோம் பாருங்கள். இதை வச்சு இதில் விட்ற நம்ம 4 விரலால் அதை அமுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கத்தி இருக்குது பார்த்தீங்களா, கத்தி எடுத்துல ஓரத்தில் சைஸ் பண்ணணும். இந்த வேஸ்ட்டு, இதெல்லாம் வேஸ்ட்டானது. இந்த ஓரத்தை வந்து மடக்கணும் முடி. இப்போ இதில் இந்த பொம்மை போட்டிருக்கேன். இதே மாதிரி பின்னி சைடு போடணும். இந்த பொம்மை இப்போ செஞ்சு மடிச்சிட்டேன். இந்த பொம்மைக்கு அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து இந்த பொம்மையை 2 சைடு இணைக்கணும். நான் சொன்னால ஏற்கனவே இந்த கிழங்கு மாவுன்னு சொல்லிவிட்டு அந்த பசையை அப்ளை பண்ணதில் அப்ளை பண்ணி இந்த ஒவ்வொரு பேப்பராக ஒட்டணும். இந்த பேப்பர் ஒட்டினா தான் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ எடுக்கிறேன் வெளியில் இதை. இந்த பாரு, இந்த சென்த்து நமக்கு கிடைக்கும். இதுதான் பொம்மையோட மின்பகுதி. இந்த மூக்கு, மீசை, டிசைன்லாம் வந்திருக்கும். பொம்மை வந்து மறுபடியும் அச்சில் போட போகிறேன். இது எதுக்கு போடுறேன்னா ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ மின்பகுதியும் பின்பகுதியும் தனித்தனியாக இருக்குது. அதை வந்து இப்போ 2 ஒன்றா இணைக்க போகிறேன். நீ ஃபுல்லாக அது நிழலில் இருக்கும். நாளைக்கு தான் தூக்கி இப்போ வெயிலில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அது வெயிலில் காயணும். இது களிமண் பேஸு. இது வந்து சாக் போட்டு செஞ்ச பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை. இது 2யும் இப்போ கையினால் இணைக்கணும். இதை வச்சுட்டேன். இதை வச்சு பின் சைடால் உப்பரை இணைக்கணும். இப்போ வந்து பொம்மை அந்த ஜாயின்லாம் தடவியாச்சு. இப்போ வந்து பெயிண்டிங் பண்ண போகிறேன். என் பேர் வந்து எஸ் ராஜேந்திர பிரபு.
பொம்மை வந்து தாத்தா காலத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் வந்து அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 3 தலைமுறை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ அடுத்த பையனும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதை. தூரிகைகளையும் வண்ணங்களை மட்டுமே பயன்படுத்தி வரையப்படும் ஓவியங்களில் இருந்து மாறுபட்ட ஓவியங்கள் தஞ்சாவூர் ஓவியங்கள். கண்ணாடி, மணி, தங்கம், வெள்ளி முதலானவற்றை பயன்படுத்தி அலங்கரிக்கப்பட்டு செய்யப்படும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை தஞ்சாவூர் ஓவியங்கள். நான் வந்து சரபோஜி ராஜாவோட வம்சத்தை சேர்ந்தவன். நான் சரபோஜி ராஜா தான் இந்த தஞ்சை ஓவியத்தை வந்து வளர்த்தவர். ஸோ அவருக்கு பின்னாடி வந்து இது அழிந்து போகாமல் நம்ம நிறைய பேரை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். நான் தஞ்சை ஓவியங்கள் பண்ணிகிட்ருக்கேன். புராதனம் மாறாமல், பழமை மாறாமல் ஒரிஜினல் தஞ்சை பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கோங்க. சாதாரணமாக ஒரு சின்ன பெயிண்டிங் எடுத்திங்கன்னா 10 டேஸில் முடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5x4, 3x4 இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 1 மந்த், கிட்டத்தட்ட 25 டேஸ் 30 டேஸ் ஆகிடும். ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா லென்த்தி ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப்னு வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க டெமான்ஸ்ட்ரேஷனில். உட்டன் போர்டுக்கு மேலே வந்து நம்ம என்ன படம் வேணுமோ ஸ்கெட்ச் ஏற்றணும். அதுக்கு மேலே வந்து ஸ்டோன்ஸ் ஊற்றணும். அதுக்கு மேலே வந்து இந்த எம்போஸ், இந்த மாவு ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே டிசைன் ஆர்னமெண்டல் ஒர்க்கு, அதுக்கு மேலே கோல்டு ஃபாயில், ஃபைனலி கலரிங் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஃப்ரேம், டீக்குட் ஃப்ரேம். இது பலகையில் தான் பண்ணோம். உட்டன் போர்டு பலகை, பலாப்பலகை, தேக்கு பலகையில் பண்ணிடுறோம். வெண்ணைத்தாலி கிருஷ்ணன், ராமர் பட்டாபிஷேகம், கஜலக்ஷ்மி. ஸோ வந்து வெண்ணைத்தாலி கிருஷ்ணனுங்கிறது கிருஷ்ணன் வந்து குடத்தில் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது. ராமர் பட்டாபிஷேகம்னா மினியேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும், சின்ன சின்ன உருவங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி பண்ணுறோம். தசவாதாரம், கிருஷ்ணன்லேயே ஒரு 10 கிருஷ்ணன் இருக்குது. தர்பார் கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், விட்டோபா கிருஷ்ணன், இந்த மாதிரி வேரியஸ் இது இருக்குது. திருவையாறு சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் அவதரித்த திருவையாறு தஞ்சாவூரின் அருகாமையிலேயே அமைந்திருக்கிறது. வருடந்தோறும் தை மாதம் தியாகராஜ ஆராதனை எனும் பெயரில் ஏராளமான கர்நாடக சங்கீத கலைஞர்களால் கீர்த்தனைகள் பாடப்படுகிறது. மாபெரும் இசை திருவிழா என்றே சொல்லலாம். இந்நிகழ்வு தியாகராஜரது சமாதியின் முன் நடைபெறுவது தனிச்சிறப்பு ஆகும். ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி. தென்காளஹஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் கத்திரிநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. கத்திரிநத்தம் அப்படின்னா சப்த ரிஷி நத்தம் அப்படிங்கிறது இந்த ஊருக்கு இன்னொரு பெயர் உண்டு. சுவாமி பெயர் பார்த்திங்க அப்படின்னா ஞானா அம்பிகை உடனுரை ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் அப்படிங்கிறது தான் சுவாமியோட பெயர். சப்த ரிஷிகள்னு சொல்லக்கூடிய 7 ரிஷிகள் ஒரு தொழு நோய் சாபத்தால் அவதிப்படுறா. அந்த சாபத்திலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான வேண்டி பல்வேறு க்ஷேத்திரங்கள் சென்று வழிபாடு பண்ணி முறையிடுறா. ஆனாலும் அந்த சாபம் நிவர்த்தி ஆகலை. அப்பொழுது நம்ம ஆலயம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஏத்தாப்புல பார்த்தீங்கன்னா அப்படின்னா திருக்குளம் இருக்குது. அந்த திருக்குளத்தில் நீராடி நம்ம ஆலயம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல 1 மண்டல கால அளவுகள் இறைவனை நினைத்து தவம் இருக்கா. இதனால் சுவாமி இங்கே தான் அவளோட சாபத்தை காட்சியளித்து நிவர்த்தி பண்ணுறார். அதனால தான் இந்த ஊருக்கு பெயர் சப்த ரிஷி நத்தம் அப்படின்னு பெயர். யார் அந்த 7 ரிஷிகள் அப்படின்னா அத்ரி, பிருகு, குட்சர், வசிஷ்டர், கௌதமர், காஷிபர், அகஸ்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 ரிஷிகள் தான் சப்த ரிஷிகள் அப்படின்னு பெயர். இது பார்த்திங்க அப்படின்னா ராகு கேதுவோட ஸ்தலம், ராகு கேதுவோட பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம். நவகிரகத்தில் அப்படின்னா 9 சுவாமிகள் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா 9 சுவாமிகளில் 7 சுவாமிகள் தன்னோட ஸ்தானத்தை மாற்றி அமைச்சிருக்கும். ஸ்தானம் அப்படின்னா இடம்னு பொருள்.
என்னென்ன சுவாமிகள் மாறி இருக்கும் அப்படின்னா, சூரிய பகவானும் கேது பகவானும் மட்டும்தான் இங்கே அவளோட இயல்பான ஸ்தானத்தில் இருப்பா. பாக்கி 7ம் இங்கே இடம் மாறி தான் இருக்கும். அதாவது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் சனீஸ்வரன் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே குரு இருக்கார். குரு இருக்க வேண்டிய இடத்துல சுக்கிரன் இருக்கார். சுக்கிரனோட இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திரனோட இடத்துல அங்காரகன். அங்காரகன் இருக்க வேண்டிய இடத்துல தான் புதன் இருக்கார். புதனோட ஸ்தானத்தில் ராகு இருக்கார். ராகுவோட ஸ்தானத்தில் சனீஸ்வரன். இப்படி 7 சுவாமிகள் தன்னோட ஸ்தானத்தை இங்கே மாற்றி அமைச்சிருக்கு. இது மாற்றி அமைச்சிருக்கிறதுக்கு விசேஷங்களும் பலன்களும் இருக்குது. அடுத்தபடியாக தொழு நோய்னு சொல்லக்கூடிய தோல் வியாதிகள். இப்போ அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, ஸ்கின்னில் அடிக்கடி ரேஷஸ் வந்துடுது, ஸ்கின்னில் அலர்ஜிஸ் வந்துடுது அப்படின்னா, அவள் ஏத்தாப்பில் திருக்குளம் இருக்குது. அந்த திருக்குளத்தில் கம்பல்சரி நீராடிட்டு இங்கே அந்த பூஜையில் கலந்துக்கணும். காலம்பரை 7:30க்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் இந்த பூஜையானது நடந்துட்டுருக்கு. இதுதான் நம்ம ஆலயத்தோட விசேஷமானது. வரப்போ ஜாதகத்தை எடுத்துகிட்டு இங்கே பூஜை பண்ணி கொடுப்போம். அதனால் ஜாதகம் கம்பல்சரியாக எடுத்துட்டு 7:30க்குள்ளார கோயிலில் இருக்கணும். இதுதான் நம்ம ஆலயத்தோட விசேஷம். தஞ்சாவூர் கலைத்தட்டு. இத்தட்டுகளை தஞ்சாவூர் ஓவியத்தட்டுகள் என்றும் கூறுவர். கலைநயமிக்க இக்கலை தட்டுகள் வெற்றியாளர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ பரிசுப் பொருளாக வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ தஞ்சாவூர் ஆர்ட் பிளேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ எடுத்தோடனே மார்க் பண்ண போகிறேன். கீழே மேலே 2 மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இதில் 8 இது வரும். செம்பு தகடு 4, வெள்ளி தகடு 4, மொத்தம் 8. இந்த கலை தட்டுகள் மராட்டிய சரபோஜி மன்னர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. விஸ்வகர்மா சமுதாயத்தினரால் உருவாக்கப்படும் இந்த தட்டுகள் செய்வதற்கு வெள்ளி, செம்பு, பித்தளை போன்ற உலோகங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து இந்த தகடுக்கு பார்டர் கட்ட போகிறோம். ஃபினிஷிங் ஆனது, ஃபுல் ஃபினிஷிங் ஆனது. சென்டரில் வந்து இந்த பெரிய கோயிலை ஃபிட் பண்ண போகிறேன். தட்டுகளின் நடுவினில் புடைப்புரு சித்திர வேலைப்பாடுகள் அமைப்பதும் இதன் தனிச்சிறப்பு ஆகும். இப்போ தட்டு ஃபினிஷிங்காக முடிஞ்சிருச்சு எல்லாம். இனிமேட்டு வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து பாலிஷ் தான். இதுதான் ஃபைனல். இது என் பேர் மாரிமுத்து. நான் தஞ்சாவூர் கலைத்தட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த தொழிலை வந்து 3 தலைமுறையாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, 3வது தலைமுறை இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த தொழிலுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதான் பெரிய கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஒரு பிளேட்டு செய்கிறதும் 1 வாரம் தான் ஆகும், 10 பிளேட்டு செய்கிறதும் 1 வாரம் தான் ஆகும். இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, ட்ரையை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டுக்காண்டி பண்ண முடியாது. அதனால் ஒரு பிரிண்ட் எடுக்கும்போது ஒரு 40 தகடு 50 தகடு தான் நாங்கள் வச்சு செட் பண்ண முடியும். அப்போ ஏன் எல்லா டைமும் ஒன்று ஆயிரும். 3 நாளைக்கு ஒரு 10 தட்டு செஞ்சிடலாம். மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 பிளேட்டு தான் மேக்ஸிமம் செய்ய முடியும் எங்களாலையும். செஞ்சால் முடியாதுன்னா அதை விற்றதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸுக்கே நாங்கள் போவோம். இன்றைய காலங்களில் இல்லங்களில் அலங்கார பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது
இத்தஞ்சாவூர் கலைத்தட்டுகள். தஞ்சாவூர் வீணையைப் போன்று தஞ்சாவூர் கலை தட்டுகளுக்கும் புவிசார் குறியீடு மத்திய அரசு வழங்கியுள்ளது. பல நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் தஞ்சை மண் தனது அணிகலன்களை பேணி பாதுகாத்து வளர்த்து வருகிறது.